ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. பன்னியர் பல்ட்டிலையும் கொங்கு வேளாளர் பல்ட்டில் நீங்க விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். உடைக்காம கோட்டை விட்டதுல நீங்க போய் சேலத்துல போய் எடப்பாடிய அதிமுக கீழே ஆக்கிட்டாங்க. ஐயோ மண்டுகளா டேட்டா அனலிஸ்ட்ங்கிற இதுல உள்ள யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரியில் எடப்பாடி பெரிய தலைவர். 80 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது அவருக்கு என்ன வாக்கு இந்த பகுதியில் இருந்தோ அதை விட 10 விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பகுதியில் இருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா 2009 செம்மல் எண்ணம் மூலமா ஜெயிக்கும் போது கூட என்ன வாக்கு இருந்தோ அதை விட அதிக வாக்கு சேலத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. யார் வேணாலும் உட்காரு, எந்த டிவியில் வேணாலும் உட்காரு. நான் எடப்பாடிக்கு ஆதரவாளர் கிடையாது. மிதுன் பழனிசாமி என்னை பற்றி அடித்த கமாண்டுக்கு புல் டவுன் பண்ணி தான் நிற்கிறேன். அது வெளிப்படையாக சொல்லி தான் பண்ணுறேன். பட் இந்த உண்மையை நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்குள்ள நீ எவ்வளோக்குள்ள முட்டாளாக இருந்தால் ஜெயலலிதா எம்ஜிஆரோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சேலத்தில் போய் அதிமுக கீழே போயிட்டுன்னு டேட்டாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா போலி டேட்டா. ஜான அரிக்கசாமி, ஆதவர்ஜுனா ரெட்டிக்காரை வச்சுக்கிட்டு மோசடியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல எடப்பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாப்புல. மீண்டும் சொல்கிறேன், அன்புமணி எடப்பாடி கூட வந்ததுனால அன்புமணி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சைடு நின்றுவார். நீ என்னதான் குட்டிகரணம் போட்டு அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும்னு நீ பன்னீர் தொழிக்க அவர் சந்தனம் பூச ஒன்றும் நடக்கல. அந்த பெல்ட்டுக்குள்ள உன்னால நிற்க முடியாதுங்கிறனால தான் உன் ஆள் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடி காட்டிட்டு இருந்தான். இப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். அந்த இடத்துக்குள்ள 70 கேண்டிடேட் நின்னாலும் உன் கேண்டிடேட் எடப்பாடியால் அதிமுகவிலையும் விலைக்கு வாங்கப்படும். அது போலீஸ் ஸ்டேஷனை தாக்கு பிடிச்சிட மாட்டீங்க. மீண்டும் நான் விஜய்க்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ மகளை பற்றியோ பேச மாட்டேன். அது அநாகரீகம், அது தேவையற்ற செயல். ஆனா நீங்க அருந்ததியர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீட்டுல சினிமாவை பார்த்துட்டு இவங்க ஏமாளியா ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல மரணடி வாங்குவீங்க. எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கல்னு சொன்னேன். சரத்குமார் நிலைமையை விஜய் அடைவாரு. அதே வேளையில நீங்க யாருக்காக நிற்கிறீங்க, எதற்காக நிற்கிறீங்க, என்ன சொல்லி வாரீங்கன்னு ரஜினிகாந்துக்கு சொன்னது மாதிரி நீங்க சொல்லி நின்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஓட்டு உண்டு. அவ ஒண்ணும் இல்லாம சினிமா பார்த்து ஓட்டு போட்டுருவான், நாடியில வெட்டுன்னு எம்ஜிஆர் சரத்குமார் சொன்னா சரத்குமார் கதி தான் உங்களுக்கு வரும். கமலஹாசனுக்கே டி நகர்லையும் மயிலாப்பூர்லையும் 15 விழுக்காடு ஓட்டு, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மேலூர், முதுகுளத்தூர் 1 விழுக்காடு ஓட்டு. எடுத்து பாருங்க. இதை பார்த்தா கூட அருப்புக்கோட்டையில சாலியர் சமூகம் உள்ள இடம் அங்க ஒரு 3-4 விழுக்காடு ஓட்டு கிடைச்சது. கமல்ஹாசன் தான் சினிமா ரசிகம் வேற, அரசியல் வேறன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நீங்க வெறுமனே சினிமாவுக்கு ஓட்டு நினைச்சா விஜய்க்கு பெருத்த ஏமாற்றம் இருக்கு. சினிமா ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டுவார் நம்புறாரு. இப்போ ஒவ்வொரு ஊரா போய் மீட்டிங் போடுறாரு, நாளைக்கு சோழ தேசத்துலயும் மீட்டிங் போடுறாரு. அதெல்லாம் ஒரு அரசியல் அப்படிங்கிற அரசியல் ஆக்டிவிட்டியா நீங்க பார்க்க மாட்டீங்களா? அதான் நான் சொல்றேங்க. கவின் ஆணவ படுகொலை பற்றி நீ பேசியிருக்கணும், திருப்பரங்குன்றம் மேட்டர்ல பேசியிருக்கணும், இண்டோ பாக் வார பற்றி பேசியிருக்கணும், பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்குறாருங்கிறத பற்றி உன் கருத்து என்னங்கிறத சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லலைன்னா எந்த பறையரும் எந்த தேவேந்திர குல வேளாளரும் எடப்பாடியாவது பல்ட்டி அடிச்சுக்கிட்டு பொங்கலை ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதாவை கருத்தை தூரத்துக்கு போட்டுக்கிட்டு அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் ஆதரிச்சிட்டாரு. அப்போ நீ இதில் முடிவெடுக்கலைன்னா அருந்ததியரும் போட மாட்டாங்க, பறையர் தேவேந்திர குல வேளாளரும் போட மாட்டாங்க. சினிமாவை பார்த்துட்டு இவங்க போடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. யார் தங்களுக்காக நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த வாக்கு விழும். அந்த வகையில் சீமான் ஹெவியாக போலரைஸ் பண்ணுவார். ஒரு சைடு ஸ்டாலினும் ஒரு சைடு சீமானும் நிற்பாங்க. இதில் நீங்கள் ஈரோடு கிழக்க விட்டதில் என்டிஏ தான் அந்த போலரைசேஷனில் பெரிய பாதிப்பை ஏற்படுறாங்க. விஜயும் இதனால் உள்ள பாதிப்புகளை தான் சந்திப்பார். விஜய் பண்ண தப்பு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்து 39 போடாதது, கூட்டணி ஆட்சி பேசினது, தென் விக்கிரவாண்டியில போலரைசேஷனை உடைக்க முயற்சிக்காதது, ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ள வராமல் இருந்தது, இன்னும் இஷ்யூஸ்ல கருத்து சொல்லாம திருமங்கலம் சரத் காஸ்ட் பேஸ்ட் இஷ்யூஸ் ஒவ்வொன்றுக்குமே ஒரு நிலைப்பாடை எடுக்கணும், அதுதான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அவங்க ஒரு மாதிரி குவைட்டா இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. நீங்களே ஏற்கனவே தோல்வியாளர் தான். ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்துக்கிட்டு ஜெயலலிதா அடிச்ச அடியில ஜெயலலிதா இறக்குறது வரை அரசியல் பேசாத ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நீங்களே ஃபெயிலியர் மாடல் தான். சீமானை பயன்படுத்தி ஈழத்தமிழர் பிரச்சனையை முன்னெடுத்து ஜெயலலிதா 6 விழுக்காடு உயர்ந்து 45 விழுக்காடு பெற்று 39 சீட்டுக்கு 37 சீட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. நீங்க உங்களை எதிர்ப்பே மீறி தான் அந்த வெற்றியை பெற்றாங்க. தலைவா படத்துல உங்களை அடிச்சாங்க, யாரும் என்னன்னு மீண்டு கேட்கலையே. தலைவா படத்துல ஜெயலலிதா அடிச்சதுக்கு யாரும் உங்களை மீண்டு கேட்கலையே. நீங்களும் அப்செட் ஆகி அப்புறம் அரசியலே பேசல. அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அதே மாதிரிதான் ஜனநாயகம் படத்துல அதை விட பெரிய அடி. தலைவா படம் மாதிரி ரிலீஸ் ஆயிட்டு
ஜனநாயகம் ரிலீஸே ஆகாதுங்கிற அளவுக்கு லாரன்ஸ் லட்சுமிக்கு வந்து ஒரு ஆப்பு வச்சு விட்டுட்டாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் தஞ்சாவூரில் பேசுனீங்கன்னா பாராட்டுறேன். என்ன படத்தை வந்து சென்சார் தடுத்துட்டாங்கன்னா போல்டு விஜய்னு சொல்லிட்டு போகிறேன். அது அந்த இஷ்யூஸ் வச்சு அந்த மைலேஜ் தேட்ட தெரிய மாட்டேங்கி அது மாதிரி சைலண்டாக இருந்து வீண் பண்ணிடுறாருன்னு சொல்கிறீங்க. அது தேடுனா நான் பாராட்டிட்டு போகிறேன். தேடலைன்னா படுத்தே விட்டான் ஐயா, விழுந்தே விட்டான் ஐயா. இவர் ஒருவர் கிருஷ்ணாராவ் சொன்ன மாதிரி இந்த வடிவேல் காமெடியில் ஆண்டு திருட்டு போகல, ஆண்டு திருட்டு போன மாதிரி கனவு கண்டேன். யாரையா சொன்னா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலன்னு? கேரளாவில் பராசக்தியோட 2 மடங்கு எங்க தளபதி விஜயண்ணா படம் வசூல் வந்திருக்கு. சும்மா போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, படம் ரிலீஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர் இப்போ அந்த மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறாரு, நான் தான் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு மாதிரி பஞ்ச் டைலாகா பேசுறாரு. ஸோ அது வந்து அவங்க ஃபேன்ஸை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கோம், அவங்கள அப்படியே வச்சிருக்கோம் தானே. எத்தனை தடவை சொல்றது களத்தை விட்டு ஓடின கோழை நாயின்னு சீமான் சொன்னதுக்கான பதில் தான். களத்துக்குள்ள வரல, வந்த பிறகு களத்தில் என்ன இருக்குங்கிறது 26 தேர்தல் முடிவில் பார்த்துடலாம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். ஓகே, எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால தான் இந்த தனிப்பட்ட பிரச்சனையில் செல்வாக்கு குறைஞ்சிட்டான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இவனை என்னைக்கா அவருக்கு செல்வாக்கு இருந்தேன்னு குறையுதுக்கு ஒன்றும் கிடையாதியா, 0%. 26 தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு 8.2 விழுக்காடு எடுத்து சீமான் அங்கீகரிக்கப்பட்டது. பல பிரமொழியாளர்ல காழ்ப்புணர்ச்சி வன்மம் கொண்டவங்களுக்கு பொறாமை, ஒரு சில உள்நோக்கத்தால பொறாமை. அதனால வெத்து வேட்டு ஏட்டு சுரக்கா கற்பனை ஓட்டுன்னு ஒன்று சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வரட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டு போவோம். அது வரை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். இல்லை, இப்போ சீமான் வந்து எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு அன்பாப்புலர் ஃபெலோ, அவரை ஒன்றும் பாப்புலர் கிடையாது. பட் கமல்ஹாசனும் சரி விஜயகாந்தும் சரி அவங்களால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஓரளவுக்கு ஓட் பர்சன்டேஜை செக்யூர் பண்ண முடிஞ்சுது. விஜய்க்கு வந்து அதை விட கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்கு, அக்ரெசிவான ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அதை விட கூடுதலாக தான் வரும் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு தானே. அதை அவாய்ட் பண்ணிட முடியுமா? அப்படியே எது எப்படின்னாலும் அது வராதுங்கிறதுக்கு 1000 காரணம் நான் சொல்லுவேன். மண் குதிரைன்னு சொல்லுவேன். பரையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர் மேட்டல்ல நிலைப்பாடு இல்லாததுனால 3 சமுதாய மக்களும் விழிப்புணர்வு கொண்டவங்க ஓட்டு வராதுன்னு சொல்லுவேன். வந்தாதான் என்ன ஓட்டுன்னு தெரியும். அதுவரை பேசுறவங்க பேசலாம், நான் பேசக்கூடாதுன்னு சொல்லதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இப்போ தேர்தல் ஆணைய புள்ளி வரப்படி அவர் கண்டஸ்ட் பண்ணாதவர். கண்டஸ்ட் பண்ண பிறகு 214 போட்டிட மாட்டாருன்னு சொல்லும்போது அபின்ஷியா அவரை நான் அடிக்கிறேன். இன்னொரு கமல்ஹாசன் 2.0 தான் சொல்றேன். 214 போட்டுட்டாதான் சொன்னீங்களே, போட்டுட்டாருன்னு என்கிட்ட கேள்வி கேட்க முடியும். போட்டால் நான் பாராட்டிட்டு போவேன். அடுத்தாலையும் அதில் வைக்க செக் என்னன்னா நிறைய கேண்டிடேட் ஏடிஎம் கிட்ட வேலை போவாங்க. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் போட முடியாது. இல்ல, அதுக்குள்ள எந்த முயற்சியும் பண்ணலையே அவரு. சீமான் போட்டு முடிச்சுட்டாரு. 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு, மக்கள் நம்பிக்கை பெறக்கூடிய அளவு நிற்கிறாரு. கோனூருக்கு இப்போ கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழன் கோட்டை, என்னடா மராத்தி கோட்டைன்னு சொல்லும்போது பொத்திக்கிட்டு இருந்தவன் என்னடா இப்போ நான் கோனார் கோட்டை தமிழன் கோட்டைன்னு பிறகு வந்து நிற்கிறான்னு யார் அடிக்கிறாருன்னு அடி வாங்குறவனுக்கு தெரியும். ஓங்கி அடிக்கிறாரு. அதே மாதிரி கபின் ஆணவ படுகொலையில் அவர் கருத்தை சொல்றாரு. அதே மாதிரி முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புற அரசியலை தெளிவாக பண்றாரு. அதே மாதிரி 6 பிராமணர்களை கேண்டிடேட்டை போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணுன்னு நின்னாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு இந்த 18 விழுக்காடு வாக்க தன் பக்கம் எடுக்கிறதுக்கான அரசியலை பண்றாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவையும் தனித்தனியாக எடுத்து 214 போட்டு களத்துக்குள்ள இறங்கி நிற்கிறாரு. உங்களால் 214 போட முடியாதுங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கும் போது போட்டுருவாருன்னு கருத்து கணிப்பு பார்ட்டி எத்தனை பேர் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் கமல்ஹாசன் 2.0ங்கிறவங்கள அவங்க நாங்க தான் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறோம் 40%ங்கிறீங்க சொல்றாங்க. நீங்க வந்து சீமானை விட கம்மியா தான் ஓட் பர்சன்டேஜ் வரும்னு சொல்றீங்களா உறுதியா? எங்க 214 போட்டா தானுங்க அதெல்லாம் பேச முடியும். அதே முடியாதுன்னு தானே நான் சொல்றேன். 224ல ஈவன் கூட்டணியாவும் கண்டஸ்ட் பண்ண முடியாது, தனியாவும் அவங்களுக்கு கண்டஸ்ட் எங்க அவங்க வந்து கமல்ஹாசன் மாதிரி சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் நிலைமை. தினகரன் மாதிரி சீட்டை 60 அங்கங்கெல்லாம் வெளியே கொடுக்கணும். அதுதான் அவங்க நிலைமை. அல்ல, அப்படிக்கு கூட அவங்களுக்கு கூட்டணியில யாருமே இல்லையே, கிட்டத்தட்ட தனிச்சு விடப்பட்டாச்சு. அவங்களால யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்? காங்கிரஸ் அவங்கள காட்டி பேரம் பேசுது. காங்கிரஸ் தெருவில் வந்து அவங்க கூட சேர்ந்தா நாட்டுக்கு நல்லது தானே. 4வது முறை மோடிக்கு வர்றதுக்கு நல்லதுதான். ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கு உண்மையான புத்தி புரிஞ்சிடும். நல்லது தானே நாட்டுக்கு. ஆனா ஸ்டாலின் இவ்வளவு காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கும் போதும் ரொம்ப தன்மையா ஒரு மெச்சூர் ஸ்டேட்ஸ்மேனா பிஹேவ் பண்றாரா? காங்கிரஸை வெளியே அனுப்பி சான்ஸ் எடுக்க விரும்பல. அது நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் நம்ம ஆசை வேற, பட் ஸ்டாலின் விரும்பலங்கிறது சொல்றேன். அது அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் மைண்ட்ல வச்சா இல்ல நேஷனல் எலெக்ஷனையும் மைண்ட்ல வச்சு அவர் அவ்வளவு சாஃப்டா பிஹேவ் பண்றாரு? இப்ப அசம்பிளி எலெக்ஷன் மைண்ட்ல வச்சு தான் இப்ப பிஹேவ் பண்றாரு. ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல வந்து இதா இருக்காரு, அவரை வந்து கரெக்டா அகாமடேட் பண்ணிட முடியுமா? அதை வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து என்ன மாதிரி பாக்குறாங்க?
ஸ்டாலின் ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி லீடர். அவர் தன்னோட நம்பகத்தன்மையை செந்தில் பாலாஜிக்கிட்டே காட்டிட்டார். செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டலத்தில் திமுக வளர்க்கறதுக்காக அவர் எடுத்த முயற்சி 5 விழுக்காடு வாக்கு அவருக்கு கூடிச்சு. வன்னியர் மண்டலத்தில் அவருக்கு 5 விழுக்காடு வாக்கு குறைஞ்ச சூழ்நிலையில் வெள்ளாளக்கவுண்டர் மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் மன்னிக்கவும் எல்லா சமூகம் இருக்காங்க, பட் வன்னியர் வெள்ளாளக்கவுண்டர்னு கொஞ்சம் டாமினன்ட் கம்யூனிட்டி வச்சு சொல்கிறோம் நம்ம. ஓகே, லெட் இட் கோ லைக் தட். 5 விழுக்காடு ஓட்டு கூடியிருக்குது. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர் ரிவார்ட் பண்ணார், ரெக்கனைஸ் பண்ணார். ஓபிஎஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இமேஜ் உள்ளவர். 45 விழுக்காடு ஓட்டு கருத்து கணிப்பில், அது கருத்து கணிப்பு தான், அதுவும் ஏட்டு சுரக்காதான் வந்தது. பட் ரியாலிட்டி 33 வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சு போனால 13 விழுக்காடு ஓட்டு அடிபட்டு போச்சு. ஓபிஎஸ் நான் வெள்ளாள கவுண்டர்களின் முகமாட்டு முக்குலத்தரான ஓபிஎஸ் நான் வெள்ளாள கவுண்டரின் முகமாக கொங்கு மண்டலத்தில் இருந்தார். நான் வன்னியர்களின் முகமாக வன்னியர் மண்டலத்தில் இருந்தார். முக்குலத்தோரின் ஒரு முகமாட்டும் பிற ஜாதிகளாட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இப்போ இவரால் முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடிக்கு பாதிக்கும், நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு பாதிக்கும், நான் வன்னியர் ஓட்டு பாதிக்கும். நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு பாதித்ததுக்குள்ள உதாரணம் 2024 முன் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் 1 விழுக்காடில் இருந்த சீமான் தன் பிரச்சார வலிமையாலும் தன் போலரைசேஷனிங் ஸ்கில், அதை அணி திரட்டக்கூடிய திறமை, இந்த இடத்துல தான் விஜய் அடிபட்டு போவார். சீமான் ஒரு சைடு நின்று தெளிவாக அடிச்சு ஏறுவார், அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் விஜய் அடிபட்டு போவார். தன் அணி திரட்டக்கூடிய திறமையால் 1 விழுக்காடு இருந்தவர் 6.3 விழுக்காடுக்கு வந்தார். ஓபிஎஸ்ஸை நீக்கினதுனால 30 விழுக்காடு வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை மூலமா, தூய சக்தி செங்கோட்டை மூலமா 2000 ரூபா கொடுத்து, அப்போ செங்கோட்டை சொல்லுவார், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு ஈரோடு கிழக்கு, இந்த மாதிரி டைலாக் அடிக்கிறது தான் இவங்க நோக்கம். அப்பவும் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே, ஒவ்வொரு எலெக்ஷன் இவங்க அடித்த டைலாக்காக பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் காமெடின்னு தெரிஞ்சு போகும். சும்மா கிரெடிபிலிட்டியை பற்றி கவலைப்படாமல் பேசக்கூடிய நபர்கள்னு தெரிஞ்சு போகும். நாம கிரெடிபிலிட்டியை பற்றி கவலைப்படுவோம். ஸோ அந்த இடத்துக்குள்ள 5 விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமி கீழே விழுந்தாருன்னா, ஓபிஎஸ் இல்லாதது, ஒற்றை தலைமையானது, நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் அந்த கட்சியை காலி பண்ணிட்டு பூத் வைஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்கள் டீம் போட்டதில் பரையர் பூத்தில் 10 விழுக்காடு கூட ரெட்டலை கிடையாது, அருந்ததியரில் 10 கிடையாது, நாயுடுல 10 கிடையாது, செங்குந்தரில் 10 கிடையாது. வெள்ளாள கவுண்டர் அபகரிச்சுட்டாங்க. எல்லாமே வெள்ளாள கவுண்டர்ல 65 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர். ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அண்ணாமலை போட்டாப்புல. பட் அண்ணாமலை ஒரு கான்ஸ்டிடியூட்டர் லீடரா தான் வரணுங்கிறதுக்காக 2 ஜாதி கட்சி தான் அதிமுகன்னு தமிழக பாஜக தலைவர் அறிக்கை வெளியிட்டாருன்னா, அந்த தரவுகளோட அந்த டீட்டெயிலையும் அந்த போலிங் பேட்டர்னையும் வச்சு தான் அண்ணாமலை சொன்னாரு. அது 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தெளிவா சொன்னாரு. நீங்க 2 ஜாதியும் குறிப்பிடுறது கவுண்டர்ஸ் அண்ட் வன்னியர்ஸ். வன்னியர் தான் சொல்றேன். முக்குலத்தோர் எதிரு, நான் வன்னியர் எதிரு, நான் வெள்ளாள கவுண்டர் எதிரு. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் நம்மளை உருட்டிடலாம், மிரட்டலாம், பேச மாட்டான்னு நினைச்சா ஐயோ பரிதாபம். கால் விழுந்த கோஷ்டிகளே, நாங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆட்கள்ப்பா. இதுக்கெல்லாம் பயந்தா நாங்க உங்களோட மிரட்டலுக்கு போகக்கூடிய ஆட்கள். ஐயோ பாவம், பரிதாபங்கள். 2 ஜாதி கட்சி தான் அது. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரது சீனியர் டிஎம்கே லீடர்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்படி அவருக்கு ஒரு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அவரோட முதலமைச்சருங்கிற அந்த சீனியாரிட்டியில தங்களுக்குள்ள இது வந்து பாதிக்கப்படுமோன்னு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதை எஃபெக்டிவா பேலன்ஸ் பண்ணிடுவார் நான் கருதுறேன். அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா எல்லாரையுமே அகாமடேட் பண்ணி சரியான இடத்துல பொசிஷன் பண்ணி மனக்கசப்பு வராம பாத்துக்கிறதுல கண்டிப்பா அதுல கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி கூட அவரால் செயல்படக்கூடிய செல்வாக்கு இருக்கு. ஆனா அப்படி செயல்படாம ரொம்ப என்டியூரன்ஸோட மெச்சூர்டா ப்ரூடண்டா செயல்படுறாரு. சார், நேற்று பியூஷ் கோயல் கூட எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோட சீட் ஷேரிங் நடந்ததா செய்தி வந்தது. அதுல உடன்பாடு எட்டாததுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காரு. என்ன நடக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? எடப்பாடி டெல்லிக்கு போறது பாஜகவுக்கு ஒரு பெருமை தான். அவரு போறாரு. பட்டு யார் வென்றார் யார் தோற்றாருங்கிறது ஷீட் ஷேரிங் வரும்போது தான் தெரியும். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எடப்பாடி 2024 மோடியை டிச் பண்ண மாதிரி 29 டிச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற இதைத்தான் ஒரு மோடி லாயலிஸ்டாக மோடிக்கிட்ட எங்கள் கருத்தை சொல்லியிருக்கோம். இன்னும் தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவர் ஹீரோவா முன்னிறுத்தி அவர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஜெயலலிதா ஊழல், எடப்பாடி தற்கொலை, அதெல்லாம் கடுமையாக சொல்லி மாற்றம்னு அவர் எடுத்த வாக்கு 18. அதில் பாஜகவின் தாமரை வாக்கு 11.4. அதற்குரிய சீட்டு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற அளவுக்கு சீட்டு வேணுங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இதில் பேசக்கூடாது. ஏன்னா பேசினா கூட்டணியை பாழ்படுத்துறாரு, ஸ்பாயில் பண்ணுறாரு, உடைக்க பார்க்குறாருங்கிற கெட்ட பேர் அவருக்கு வரும். ஸோ அந்த கெட்ட பேர்
வராமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி இன்னைக்கு கூட நோ பிரதர் ஒய் பிரதர்னு போட்டு ஸ்டாலின் ராகுல் இதை வந்து அவர் முன்னெடுக்கிறாரு. பட் அவர் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறத வந்து அங்கே கொடுத்துருக்கிறார். அதில் அவர் தெளிவாகவே தன்னோட கருத்தை பிஎம்ஓ சொல்லியிருக்கிறாப்புல. பலத்துக்குரிய சீட்டுங்கிறது தான் பாஜகவின் ஒரு நிலைப்பாடாக இருக்குது. 3.7 டாக்டர் தமிழிசை எடுத்ததுக்கு 20 சீட்டு வந்தது. இப்போ வந்து 11.4 வரை எடுத்ததுனால அதோட 3 மடங்கு 50 சீட்டு 60 சீட்டுங்கிற அளவுல எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ இழுத்துக்கிட்டு இருக்குது. பத்திரிகையில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்து சும்மா கற்பனையாக ஏடிஎம்கே ஐடிவிங்காரங்க சும்மா ஊடகத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு பாஜகவே குறைச்சி தான் கேட்குறாங்கிற மாதிரி ஒரு கருத்தை. நானும் அதான் கேட்க போறேன். பாஜகல இருந்து யாருமே எங்களுக்கு அதிக சீட் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நம்ம பார்க்கவே இல்லை. நயனா நாகேந்திரன் கூட எங்களுக்கு சீட் முக்கியம் இல்லை, கோஆர்டினேஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. வினபிலிட்டி சொல்றாரு. எடப்பாடிக்கு என்ன வினபிலிட்டி இருக்கு? எடப்பாடி தான் வினபிலிட்டி இல்லைன்னு தேமுதிகவே திமுக அணிக்கு போயிட்டாங்களே. ஸோ வின்னபிள் சீட்டுங்கிறத விட பெர்சன்டேஜ் கரெக்டாக வரணும், அதில் ஜெயிக்கிற சீட்டுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பெர்சன்டேஜ் குறைவாக போச்சுன்னா அவர் வந்து 2021 பெர்சன்டேஜ் குறைவாக போனதுனால 2.7 போனதுனால 24 கலத்தி விட்டுட்டாரு. அதே மாதிரி 26லையும் பாஜக வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறைவாக போச்சுன்னா 29 கலத்தி விட்டுருவாரு. அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆட்டு விஜய் ஒரு ஃபோல்ஸாக வர விடாமல் அடிச்சு நொறுக்கணும். ஏன்னா விஜய் ஒரு ஃபோல்ஸாக வந்தால் அவர் வரும்போதே பிறக்கும் போதே அழும்போதே மோடி தீய சக்தி, கொள்கை எதிரி, ராகுல் நல்லவர் தூயவர்னு பிறக்கும் போதே குரலே அந்த மாதிரி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து வளர விடுறது ஆபத்துங்கிறதுல டெல்லி தலைமைக்கு நாங்கள் எங்கள் கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ விஜய் ஒரு அரசியல் சக்தியாட்டு 26ல் ஆகி எடப்பாடியும் பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுத்து அந்த ஓட்டுகளை அவர் கைவசப்படுத்திட்டாருன்னா எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு 29 ஆஃபர் கொடுக்கலாம். ஏன்னா ராகுல் காந்தி இன்னைக்கு ஸ்டாலின்ட்டு எல்லாம் கொஞ்சம் முரண்பட பார்த்தா இப்படி ஏதோ திட்டங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். 24லே 20 சீட்டு ஆஃபர் கொடுத்தாரு என்றாலும் எடுத்துக்கல. இப்போ 29ல் விஜயும் சேர்த்துக்கிட்டு கொடுத்தாங்கன்னா ஒருவேளை எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது பாஜக இதில் எல்லாமே கவனமாக இருக்கணும். ஸோ காங்கிரஸே பேரம் பேசும்போது வந்து பாஜக வந்து கடுமையான சீட்டை வாங்கணுங்கிறதா நம்புன்றவர்கள் டெல்லி தலைமைக்கு சொல்லக்கூடிய. நேற்று பியூஷ் கோயல் கூட நேற்று நடந்த கூட்டத்தில் சீட் ஷேரிங் தான் டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லை வேற எதுவும் ஒன்றும் இல்லைங்கிற கருத்தை பியூஷ் கோயல் சொல்லும்போது சீட் ஷேரிங்கில் முத பாஜகவும் கொஞ்சம் கணிசமான சீட்டை கேட்குறாங்கங்கிற ஒரு தோற்றமும் நம்பிக்கையும் வருது இதில். ஏன்னா ஸ்டேட் பிஜேபிக்காரங்க யாருமே அதிக சீட்டு கேட்க விருப்பமே இல்லை. அவங்களுக்கு ஒரு சீட்டில் தான் தமிழிசையிலேருந்து நயனார்லேருந்து எல்லாருமே இவர் சீனிவாசன்லேருந்து அதில் தான் அவங்க நாகராஜன்லேருந்து இன்னைக்கு நாகராஜன் அமைப்பு பணியில் ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் போடுவாங்க. ஆர்எஸ்எஸ் இல்லாத ஒருத்தரை பொறுப்பாக போட்டுருக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ல நாளைக்கு அமைப்பு பணிங்கிறதுல அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு நாகராஜன் கிடைச்சிருக்கு. அவரும் அப்படி தான் மயிலாப்பூர் சீட்டு தானே கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. மயிலாப்பூர் அல்லது டி நகர் கிடைக்கும்னு எதிர்பார்க்க அந்த கட்சியில் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் தான் வரும். ஸோ எல்லாருமே வந்து நம்பர் ஆஃப் சீட்டை பற்றி அவங்க யாருக்குமே கவலைப்படலை. அவங்க எதிர்காலம், அவங்க ஒரு எம்எல்ஏ எல்லாமே 60+ இருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்காலம் அவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு என்னங்கிறதான் பார்க்குறாங்க. அண்ணாமலை 40 வயது, அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் பாஜக மூலமாக எதிர்பார்க்கிறாரு. ஸோ பாஜக ஒரு 8-10 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு சக்தியாக இப்போ உருவானாதான் அது ஒரு சிஎம் கேண்டிடேட்டாட்டு தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு சக்தியாட்டு தன் காலத்தில் அது உருவாகும்னு ஒரு லீடர் மெட்டீரியலாக அண்ணாமலை மட்டுமே யோசிக்கிறாரு. மற்றவங்க அவர் தன்னை எம்எல்ஏ கேண்டிடேட்டா இல்லாம ஒரு லீடர் மெட்டீரியலா தமிழ்நாடு பிஜேபியோட ஃபேஸா மாறணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காரா தொடர்ந்து? கண்டிப்பா அதுல தான் அவர் நிற்கிறாரு. அவர் பிஜேபிக்கு அப்படி ஒரு ஃபேஸ் கிடைச்சிடக்கூடாது, அவர் ஒரு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பிஜேபிக்கு குறைஞ்ச சீட்ல இது பண்ணணும், அவர் தலைவர் போஸ்ட்ல இருக்கக்கூடாதுங்கிறது எடப்பாடியும் அவங்க தரப்பும் வந்து தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இப்போ 2021ல எடப்பாடிக்கு இருந்த ஹோல்டு வந்து இப்போ போயிடுச்சா? எதனால கேட்கறாங்கன்னா, இப்போ நேத்து கூட பியூஷ் கோயல் கூட நடந்த பேச்சுவார்த்தையில 10-11 எடப்பாடியை உட்கார வச்ச மாதிரி ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் சீட் ஷேரிங்கிறது எடப்பாடி தலைமையில நடந்தது, இந்த வாட்டி மொத்தமே பிஜேபி தலைமையில நடக்குது. ஸோ எடப்பாடி தன்னோட ஹோல்டை லூஸ் பண்ணிட்டாரா? அன்னைக்கு இரட்டை தலைமை சிஎம்மா இருந்தார், இன்னைக்கு ஒற்றை தலைமையா நிறைய இடங்களில் டெபாசிட் இழந்தவராக இருக்கிறாரு. இவரை 3வது தள்ளக்கூடிய ஒரு சக்தியில பாஜக இருக்குது. இடைத்தேர்தலில் பாஜக 2வது வந்திருக்கு, ஒரு 4வது போயிருக்கிறாரு. அன்னைக்கு பாஜக நாம் தமிழர் கீழே நோட்டாவுக்கு கீழே போச்சு எங்க ஆர்கேனார்ல. இவர் வந்து 2வது வந்தார். 2வது வந்ததுனால ஆட்சிக்கு பாதிப்பு இல்லைங்கிற நான் தான் சொன்னேன். நான் தான் 2வது வந்ததுனால ஆட்சி கவலாதுன்னு சொன்னேன். இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம எவ்வளோ உண்மையாக கரெக்டாக சொல்லியிருக்கோங்கிறது தெரிய வருது.
60 நாள் ஆட்சியை கவிழ்ப்பான்னு சொன்னார். 60 நாள் ஆனாலும் இதைத்தான் சொல்லுவார், கவர்மெண்ட் வில் கோங்கிற கருத்தை சொன்னப்போ காரணம் 2வது வந்தார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு மெரிட் எல்லாம் அப்போ அன்னைக்கு ஆளுங்கட்சி 2வது வந்தது சட்டமன்ற இடைத்தேர்தலில், இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் டெபாசிட் வந்திருக்கிறாரு, பல இடங்களில் 3வது போயிருக்காரு, சீமானு கீழே போயிருக்காரு. தென் மாவட்டத்தில் சீமானு கீழே இவருக்கு 7 வேட்பாளர்கள், சீமானுக்கு 10 வேட்பாளரோட 30,000 ஓட்டு குறைவு. சீமானும் பிரைம் மினிஸ்டர் இல்லாதவர் தான். இது எல்லாமே டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் நம் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸ் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ அவர் வந்து தான் பழைய அதிமுக, ஜெயலலிதா காலத்து அதிமுகன்னு ஒரு இது பண்ணி பாஜக சிறிய கட்சின்னு சொல்லி தொகுதி பங்கீட்டை பண்ணிடக்கூடாது, பலத்துக்குரிய பங்கீடு வேணுங்கிறது தமிழக பாஜகவில் எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லக்கூடிய தலைவர்களால் அழுத்தம் கொடுக்கப்படலை. பாஜக அங்கே வளரணும், மோடி 29 ஏமாந்துடக்கூடாது, அண்ணாமலை ஒரு தலைவராக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன சாதிக்க போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது சஸ்பென்ஸ் தான். சூசிங் த ஃபோரம் டாசிங் த காயின்ங்கிற மாதிரி தலை உழுதா பூ உழுதாங்கிறத பார்த்து தான் அறியணும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து எடப்பாடி கையில கோல்டு இருந்துச்சு, தேவைப்பட்டா இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிஜேபியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. இந்த வாட்டி அப்படி இருக்கிறாரா? இப்போ ஒருவேளை இவரால இல்ல, இந்த வாட்டி அவர் வந்து அண்ணாமலைக்கு வாக்குல வந்து அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை 3வது தள்ளிடுவாரோங்கிறத பயந்தார். அதுதான் உள்ள வந்தார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வராதவர் சட்டமன்ற தரத்திற்கு ஏன் வர போறாரு? நீங்க பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்றீங்க. பார்லிமெண்ட்னா மோடிக்கு ஓட்டு வரும், சட்டமன்றம்னா ஓட்டு வராதுங்கிறது உங்கள் பார்வையாக இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே வராதவங்க சட்டமன்றத்துக்கு ஏன் வரீங்க? அண்ணாமலை சீமான பிஎம்ஓ அவர் முயற்சி ஆடி டீமோட கருத்து உருவாக்கம் எல்லாம் சேர்ந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டா நம்ம 3வது போயிடுவோம். இப்போவே நம்ம தென் மாவட்டத்தில் சீமானோட 30,000 ஓட்டு கம்மி, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எல்லாம் சீமான் பக்கம் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் அச்சப்பட்டு தான், அண்ணாமலையோட அரசியல் நகர்வுகளுக்கு அச்சப்பட்டு தான் பாஜகவில் வந்து சேர்ந்தார். அப்போ அவர் கண்டிஷன் இல்லாமல் வந்து சேர்ந்தவர்கிட்ட சரியான சீட்டை வாங்கணுங்கிறதான் சத்யன் குருமூர்த்தினாலும் சரி, அண்ணாமலைனாலும் சரி, என் போன்றவர்களாலும் சரி பாஜக கிட்ட ஒரு எங்களை கருத்தை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு இருக்கோம். என்றாலும் அவர் கில்லாடி சிம்மலை அரசியல் ராஜதந்திரி எதையாவது சொல்லி எடுத்து பாஜகவை சமாளிச்சிருவார். தமிழக பாஜகவில் ஒரு தரப்பு கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு அவர் கருத்துக்கு கடுமையான ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நம்மளால் ஸ்ட்ராங்காக பாஜக இதில் சாதிச்சிருவாங்க, சீட்டை வாங்கிடுவாங்கன்னு ஆணித்தரமாக சொல்ல முடியல. இப்போ ஜனநாயகன் மேட்டரில் கூட நம்ம சொல்லிட்டோம், விஜய்க்கு அடி உண்டு, விஜயை வந்து இதாக தான் ட்ரீட் பண்ணுவாப்பில், பேசவே முடியாத அளவுக்கு விஜய் அடிப்பாங்கங்கிறத சொன்னோம். 8ஆம் தேதியே நியூஸ் 18ல் சொன்னோம். இன்னொரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி விஜய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு சொன்னோம். நம்ம கருத்து வந்து இன்னைக்கு தமிழிசை, நயினார், ஆரம்பத்தில் அண்ணாமலை, கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸு, பிஜேபி யூடியூபர்ஸ் எல்லாம் விஜய் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே மீறி மோடியை பொறுத்தவரையில் விஜய் ஒரு தீய சக்தி, ஒரு மதவாத சக்தி, ஒரு அர்பன் நக்சலைட்டு, கன்வர்ஷன் லயலா கன்வர்ஷன் குரூப்பு, இதை அடித்து உடைக்கலைன்னா அது 29ல் மோடிக்கு எதிராக வந்து நிற்கும், அதை விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவை மோடி எடுப்பார்னு நம்ம கணக்கு போட்டோம். நமக்கு தலைமையிலேருந்து சில செய்திகள் வந்தது. அதன் அடிப்படையில் நம்ம பேசணும், சொன்னோம், ஜெயித்தோம். விஜய்க்கே ஷாக்கு தான், விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் ரவீந்திரன் துரைசாமி அடிச்சுட்டான்னு சோதரர் ஜோசப் விஜய் பதறிட்டு தான் இருக்கிறார். அது நம்ம சொன்னோம், அடித்தோம், தட்டணும், தூக்கணுங்கிற மாதிரி ஜனநாயக படத்தில் விக்கெட்டு விழுந்தது. இது நமக்கு டெல்லியில் சொல்கிற தகவல் சொல்லக்கூடியவங்களே, சார் என்ன சார் உங்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு நிற்கும்போது என்ன சார் சீட்டு சார், எதுவும் கமிட் பண்ணிடாதீங்க, வர்றது வரட்டு, பார்த்து சொல்லுங்கள் சார், உங்கள் கிரெடிபிலிட்டி போயிடாம அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஸ்ட்ராங்காக இந்தந்த காரணத்துக்காக வாங்கலைன்னா 29 காலி பண்ணிடுவார் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நாம ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கும். எடப்பாடியோட ஹோல்டு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எடப்பாடியோட ஹோல்டு டெல்லியில இருந்தாலும் ஸ்டேட் பிஜேபியோட ஹோல்டு ஃபுல்லா எடப்பாடிகிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஸ்டேட் பிஜேபி எல்லாமே தமிழிசையெல்லாம் கெஞ்சினாங்கல்ல, கூட்டணி சொல்லவே கூடாதா அண்ணான்னெல்லாம் எடப்பாடிகிட்ட கெஞ்சினாங்கல்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு அவங்களுக்கு கிடைச்சா போதும், பாஜக அங்கே நின்னா என்ன, மோடி 29ல் பிஎம்ஆ வர்றதை பற்றி உள்ள சீட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. அண்ணாமலைக்கு மட்டும்தான் அந்த அக்கறை இருக்குது. மற்றபடி ஒரு உறுப்பினராட்டு மோடி 4வது முறையும் பிரதமராக வர்றதுக்காக இந்தியா ஃபுல்லாக நாலேஜ் ஒர்க்கையும் கான்டாக்டையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய நமக்கும் அந்த அக்கறை இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, தமிழ்நாட்டுக்கு வர மோடி வந்து அவரோட பிஜேபி அரசியலை தான் டீப்பா பண்றாரு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாரு, விளக்கேத்தாததுக்கு டிஎம்கேவை கண்டனம் பண்றாரு. அது போக எடப்பாடி பேரே சொல்லாம என்டிஏ அரசுன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த பாயிண்டை எடுத்து பேசுறதுக்கு தமிழ்நாடு பிஜேபி ஏன் பயப்படுது? யார் வாயில இருந்து என்டிஏ ஆட்சினே வர மாட்டேங்குதே, என்ன காரணம்? அது அவங்க நாளைக்கு கூட்டணி வந்தா அதிமுக ஓட்டர்ஸை வந்து எடப்பாடி கண்ணை காட்டிட்டு தோக்கடிச்சு விட்டுருங்கன்னு சொன்னா தோத்துருமோன்னு பயப்படுறாங்க.
இல்ல என்டிஏ ஆட்சின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களே ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. பிஜேபிக்கு அந்த பயம் இருக்குங்கிறீங்களா? ஆ, இது மோடி படத்தை போடாம ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. அண்ணாமலையே 2021 அப்படி பண்ணாதான் செய்திகள் உண்டு. அந்த அண்ணாமலை தான் மோடி பிரதமர்னு பல இடங்கள்ல எடப்பாடியை டெபாசிட் ஆக செய்திருக்கிறார். ஓகே, இல்ல பிஜேபிக்கு அந்த பயம் இருக்குதா? ஸோ அதனால அந்த 24 ஓட்டுக்குள்ள பலத்தை வாங்கணுங்கிறது தான் டெல்லியில ஒரு தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்டிஏ ஆட்சின்னு இவங்க பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்களா இல்ல அப்படி சைலண்டா தான் தமிழ்நாடு பாஜக செயல்படுவாங்களா? அது இன்னும் வர நாட்கள்ல ஷீட் ஷேரிங் பிறகு தான் சொல்ல முடியும். அதுல என்டிஏ ஆட்சியை முன்னெடுக்கணுங்கிறது தான் நம்ம போன்றவர்கள விருப்பம். அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யறோம். மீண்டும் சொல்றோம், ஜனநாயக விஷயத்துல தட்டணும் தூக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஆணித்தரமா இதை சொல்ல முடியல. ஏன்னா ஏற்கனவே ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம சொன்னது கரெக்டுங்கிறது 24 எடப்பாடி நிரூபிச்சுட்டாரு. ஆனா ஃப்ரீஸ் பண்ண முடியாம போயிட்டோம்ல. அப்போ ஒரு இடத்துல அடி வாங்கினோம்னா அடுத்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா ப்ளே பண்ணணும் இல்லையா? பட் எங்க கருத்தா சொல்லிட்டோம், பலத்துக்குரிய சீட்டு வரலன்னா ஓட்டு வராது, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது எடப்பாடி பழனிசாமிங்கிறது கருத்து. நாங்க அந்த கண்டிஷன் அப்ளைங்கிற மாதிரி அதையும் சொல்லிட்டோம். ஆனா இப்ப மோடி இங்க வராரு, அவரோட யூஸ்வலான பாலிடிக்ஸ் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ்ல ஹிந்து அப்பீஸ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. அது ஃபீல்டுல ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறாங்களா இல்ல ஒர்க் அவுட் ஆகாட்டியும் பரவாயில்ல நம்மளோட விஷயத்த இறங்கி அடிப்போம், ஏடிஎம்கேவை சாஃபனைஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்கல்ல? ஏடிஎம்கே சஃபனைஸ் பண்ணுங்கிறதான் இதுல நிற்குது. ஏன்னா பெரியார் படத்தை அவங்க கொண்டு வச்சிருக்க கூடாது. ஒரு வந்ததும் டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு மோடி தெளிவா போறாரு. போலரைசேஷன் பண்ணணும்னா தனிச்சு நின்று பண்ணணும். இப்போ சீமான் தெலுங்கர் தமிழர் போலரைசேஷனை பிரமாதமா பண்றாரு. திராவிட பொங்கல்னா தமிழ் பொங்கலுங்கிறாரு. அருந்ததியர் பிரியாற்றினா பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு கூட்டி கொடுன்னு சொல்றாப்புல. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லி அதை அடிச்சு இது பண்றாப்புல. தென் ஜிடி நாயுடு பாலம்னா உடனே எதுக்குறாருன்னு சொன்னா தனிச்சு நிற்கிறதுனால அவர் போல்டா அந்த இதை போலரைஸ் பண்ண முடியுது. அது பாஜகவும் தனிச்சு நின்னா இந்துத்துவா இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெவியா எடுக்கலாம். ஆனா கூட்டணியில் நின்று இந்துத்துவா எடுக்கிறாங்கன்னா எடப்பாடியும் ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை டைல்யூட் பண்ணதுக்கு 2 ஜாதி கட்சியா போயிட்டுங்கிறத டைல்யூட் பண்றதுக்கு இந்து கன்சால்டேஷனுக்கு போவோம், இந்து இதை எடுங்கிற மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் வேலுமணி தங்கமணி போன்றவங்கெல்லாம் அதை எடுத்தாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஜாதிய முரண்பாடை நம்ம இந்துத்துவாக்குள்ள போறது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கிறாப்புல. அதுதான் நானும் சொல்றேன். அவங்களுக்கு 2 ஜாதி கட்சிங்கிறது பெரிய மைனஸ், முக்குலத்தூர் எதிர்ப்பு மைனஸ், நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு மைனஸ், நான் வண்டியார் எதிர்ப்பு மைனஸ். அப்போ பாஜகவுக்கு ஒரு நல்ல உருவம் 50 சீட்டுக்கு மேல கொடுத்து இந்துத்துவாவை கையில எடுத்து போறது கரெக்டா இருக்கும். இந்துத்துவாவை எடுக்கிறாங்க, பாரதிய ஜனதாவுக்கு 50 சீட்டுக்கு மேல கொடுக்குறாங்களாங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ டிடிவி தினகரன் எடப்பாடி கூட ஒரு நல்ல ஒரு ரேப்போவை காட்டுறாரு வெளியே. ஸோ அது முக்குலத்தோர் மத்தியில் ஒரு எதிர்ப்பை குறைச்சிடுச்சா எப்படி நீங்க பாக்குறீங்க? முக்குலத்தோர் மத்தியில் எடப்பாடிக்கு எதிர்ப்பை சசிகலா இப்போ ரொம்ப ஹெவியா டர்ன் பண்றாங்க. சசிகலா போட்ட மாதிரி இன்னைக்கு லெவலில் தினகரனால் ஒரு கூட்டம் போட முடியாதுன்னு தான் நான் கருதுறேன். தினகரன்கிட்ட ஆட்கள் இருக்காங்க, அமைப்பு இருக்குது. ஆனால் சசிகலாவுக்கு உள்ள ஒரு சிம்பதி அந்த கூட்டம் கமிதியில் போட்டது மறவர் சமூக மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து ஒரு பச்சாதாபத்தோடு சசிகலா அம்மையார் நடந்த பேச்சை கேட்டதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அன்னைக்கு டிடிவியால் போட முடியுமான்னு சந்தேகம். பட் டிடிவி பலம் நிரூபித்தவர், அவருக்குன்னு வரலாறு இருக்கு. சசிகலா அம்மையார் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். இல்லை இப்போ ஓபிஎஸ் தென் தமிழக மக்களை புறக்கணிக்கிறாங்கன்ட்டு ஒரு இலைமறைகாயா பேசினாரு. சசிகலா ஓப்பனாகவே அவங்க எங்களுக்கு அநீதி நடக்குங்கிற விஷயத்த இது பண்ணிட்டாங்க. பட் டிடிவி தினகரன் அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அது மக்களோட மனநிலை எப்படி கன்வின்சிங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ஓபிஎஸ் தென் தமிழக மக்கள்னு சொன்னதே கரெக்டு தான். அதில் அவர் தென் தமிழக மக்கள்னு சொல்றது 100க்கு 100 கரெக்டு தான். அவங்க முக்குலத்துறையும் தாண்டி தென் தமிழகத்தில் நாடார் ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டி, அது மத பிரச்சனை இருக்கு, ஒரு பெரிய சமூகம். அந்த சமூகம் அடர்த்தியாக வாழக்கூடிய கன்னியாகுமரியில் நாம் தமிழர் சீமானை கீழே போயிட்டார். விளவங்கோடு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானை விட கீழே நான் பெனிஃபிட் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பறையர், செங்குந்தர், முக்குவர், இந்த மாதிரி சமூகங்கள் எடப்பாடியை கைவிட்டதுனால கீழே போயிட்டார். தென் தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்துட்டார், திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துட்டார். ஸோ நாடார் மெஜாரிட்டியாக நாடார் ஞான திரவியம் எம்பியாக இருந்த இடம். அது பிறகு இப்போ காங்கிரஸில் உள்ள ஒரு நாடார் ஒருத்தர் ராபர்ட் புரூஸ் எம்பியாக இருக்கிறாரு. கனிமொழி எம்பியாக இருக்கக்கூடிய இடம். கேடி கோசல், ராம் தனுஷ்கோடி ஆயத்தன், இவங்கெல்லாம் எம்பியாக இருந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விஜய் வசந்தகுமார். அப்போ அந்த நாடார்கள் பெரும்பாலும் எம்பியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ள 3 டெபாசிட் இழந்திருக்கிறாரு.
அப்போ இந்த இடம் தான் ஆர்டி ரவீந்திரன் துரைசாமி டீம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம். தேவர் அடித்ததெல்லாம் டான்னு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடிச்சிட்டாரு, அதனால அவருக்கு பெரிய இமேஜ் வளையம் வரும்னு சொல்லும்போது நாடார்கள் ஓட்டு தேவர்களை அடிச்சிட்டாரு, அதனால நாடார்கள் போட்டுருவாங்கங்கிற ஒரு குறுங்கணக்கு, ஒரு நெகட்டிவ் கணக்கு ஒரு சிலர் போட்டாங்க. அப்போ நாடார்கள் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸாக இருக்காப்புல. எடப்பாடியோட அதிமுகவில் நாடார்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எடப்பாடி வந்து நாடார்களும் சேரும்னு சொல்லதில்ல. நாம களத்துக்குள்ளே புகுந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லி 3 இடத்துக்குள்ளேயும் டெபாசிட் இழக்க வச்சோம். ஒன்று இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் கேப்டன் பிரபாகரன் சிம்பதியில் தேமுதிக ஏறி போச்சு. அவங்களும் கேப்டன் பிரபாகரன் சிம்பதி தான், எடப்பாடிக்கு ஓட்டு இல்லைங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து முக்குலத்தோர் ஓட்டு எதிராக போச்சுங்கிறத விஜய கரிசல்குளம் போன்ற பகுதிகளில் ராதிகாவுக்கே நம்பர் 1 ஓட்டு. ராதிகா அந்த களத்துக்குள்ள 3வது வந்தவங்களுக்கே நம்பர் 1 ஓட்டு மறவர் பூத்துகளில் இருக்குது. பிரபாகரன் சாத்தூரில் என் தம்பி ஒருத்தன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவன் தான், விஜயகாந்த் கசும்பதேசன் ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். இதை தாண்டி மறவர் வாக்குகள் பெரிய அளவு ஓபிஎஸ்க்கு விழுந்ததுனால தான் அதிமுக கேண்டிடேட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தார். இதில் ஒரு பார்வை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நான் மறவருங்கிற லெவலில் உள்ள இது நவாஸ் கனிக்கு தான் போச்சு, அதிமுகவுக்கு வரல. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் அகமுடையார் கேண்டிடேட்டு டாக்டர் சரவணன் செல்வாக்கானவர் தான், நண்பர் தான், ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், கொஞ்சம் பொது பணிகள் எல்லாம் ஆட்களை வச்சுட்டு பவர்ஃபுல்லாக நிற்கக்கூடியது தான். அவரை ஒரு இன்டெலெக்சுவல் இந்த இதே மட்டுமே கொண்ட சீனிவாசன், ப்ரொஃபஸர் சீனிவாசன் ஓரளவு அகமுடையாரெல்லாம் கூப்பிட்டு சில இதில் பண்ணாங்க கூட அவரோட ஃபேஸ் வந்து ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவருங்கிற ஃபேஸ் உள்ளவர். அவர் 3வது தள்ளிட்டார். திண்டுக்கல்ல முபாரக் வந்து ரெட்டையில 2வது தான் வந்தார். இதில் தென் மாவட்டத்தில் அவர் கொஞ்சம் உருப்படியாக ஓட்டு விழுந்ததுன்னா சிவகங்கையில் கள்ளர் ஓட்டு விழுந்து. ஏன்னா செட்டியார் கேண்டிடேட்டு காங்கிரஸில் திமுக கூட்டணியில், யாதவர் கேண்டிடேட்டு என்டிஏல தேவநாதன் யாதவ், அகமுடையார் கேண்டிடேட்டு சீமான் கிட்ட. ஸோ சீமானுக்கும் அதிக ஓட்டு தென் மாவட்டத்தில் விழுந்தது. அகமுடையார் கன்சால்டேஷன் அங்கே கொஞ்சம் கொடுத்து அதிக ஓட்டு விழுந்து. கள்ளர் ஒன்லி கள்ளர் அந்த கேண்டிடேட்டுங்கிறனால அவருக்கு அங்கே விழுந்தது. ஸோ இந்த சிவகங்கை தாண்டி பார்த்தா தென் மாவட்டத்தில் அவருக்கு பெரிய பின்னடைவு தான். ஸோ தென் மாவட்ட பின்னடைவுங்கிறது வந்து நாடார்கள்ட்ட அவருக்கு இருக்குது, மீனவர்கள்ட்ட இருக்குது, வெள்ளாளர்கள்ட்ட இருக்குது, அகமுடையார்ட்ட இருக்குது, மறவர்கள்ட்ட இருக்குது. கொஞ்சம் சிவகங்கை கள்ளர்கள்ட்ட மட்டும்தான் அது இல்லாமல் இருக்குது. அது கூட ரொம்ப டீப்பாக பார்த்த சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்மெண்ட் வைஸ் பார்த்து எடப்பாடியை கொஞ்சம் காப்பாற்றி விட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையருக்கு ராஜ்யசபா கொடுப்பாரா என்னன்னு தெரியல சார், நீங்கள் முத்தரையர்களுக்காக பேசுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வன்னியர் வெள்ளாள கொண்டரை தாண்டி ரெட்டலை எம்ஜிஆர்ன்னு கடந்த காலத்துக்காக போட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையர்களுக்கு ஒரு என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இப்போ முத்தரையர்களில் கே செல்வகுமாரை திமுக தட்டி தூக்கிட்டாங்க. நல்ல ஒரு செல்வகுமாருக்கு டிக்கெட் கொடுக்கறது திமுகவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி வன்னியர் ஓட்டை உடைக்கிறதுக்கு குருவுக்கு மகளுக்கு டிக்கெட் கொடுக்குறதும் ஒரு லாபத்தை கொடுக்கலான்னு நான் கருதுறேன். செல்வகுமார் நிரூபிச்சவர், குரு மகளுக்கு இமேஜ் தான் இருக்குது. தென் மாவட்ட இந்த இதுக்குள்ள நீங்க பார்க்கும்போது எல்லா ஜாதியுமே அவரை கைவிட்டதா தான் தெரியுது. தேவருக்கு எதிராக நாடார் தேவேந்திரர்கள் ஓட்டு போடுவாங்கிறது இல்ல. முக்குளத்தோர் மட்டும் இல்ல, என்டையர் சவுத்தே வந்து எடப்பாடிக்கு எதிர்மான நிலையில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் ஓபிஎஸ் சொல்றது நியாயமான பொதுவான பார்வையா தான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இளமறை காயெல்லாம் இல்ல, வெளிப்படையாட்டு எந்த காஸ்டும் இல்ல. பார்த்தா கொஞ்சம் முத்திரையர்கள் போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் சிவகங்கையில கள்ளர் கேண்டிடேட்டை போட்டு 20 விழுக்காடு எடுத்ததுனால கள்ளர்னு கொடுத்தா கூட டீப்பா பார்த்தா முத்திரையர் ரெட்டையில இதுல தான் போட்டிருப்பாப்புல. இன்னும் எத்தனை நாள் தான் முத்திரையர்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் போட போறாங்களோன்னு தெரியல. அப்கோர்ஸ் அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து சமூக நீதிக்கு சார்பாக அவங்களுக்கு முத்திரையர் கொடுத்தாங்கன்னா போடுறதுல தப்பு இல்லை. நான் முத்திரையர் எடப்பாடி போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ராஜ்யசபா கொடுத்து முத்திரையர்களை அவர் அரவணைச்சாருன்னா போடுறதுல தப்பு இல்லைங்கிற கருத்தையை நான் சொல்லுவேன். ஏன்னா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸுக்காக நம்ம போராடும் போது சிவி சண்முகம், எடப்பாடி போன்றவங்களெல்லாம் ஓங்கி முகம் காட்டி அடிச்சாதான் நம்ம எந்த சமூகத்துக்கு நிற்கிறோமோ தாழக்கிடப்பாரை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்த நாம இந்த இவங்களுக்கு உருட்டல் மிரட்டல் எல்லாம் தட்டி தூக்கி போட்டாதான் அந்த நியாயம் கிடைக்கும். படத்தில் நியாயமாட்டும் பேசணும். முத்திரையர் ரெட்டலைக்கு போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு தான் எடப்பாடி கட்சி நடத்துறாரு. ஒரு ராஜ்யசபா கொடுத்தா அவங்க அதை பரிசீலிக்கிறதுலையும் தப்பு இல்லை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேவே பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அங்க அவங்க கூட்டணி அமைஞ்சிருமா இல்ல பிரியதுக்கான வாய்ப்பு தான் இன்னமும் அதிகமா இருக்கா? பிரியதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் மோடி நினைக்கிறார், நாங்க நினைக்கிறோம். பிரிஞ்சு போனா 2 விழுக்காடு வாக்கு கூட ஸ்டாலினை விட்டு வெளியேறாது. காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லை.
98 காங்கிரஸ் நிற்கும்போது 77, 80, 84, 89, 91 இந்த காலகட்டங்களில் எம்பியாக இருந்த அன்பரசு மற்றும் எம்பி சுப்பிரமணியம் போன்றவர்கள், குமரி ஆனந்தன் போன்ற நபர்கள் நின்று ஓரளவு ஓட்டு எடுத்தாங்க. 98 பிரபு, மணிசங்கர் ஐயர், தங்கபாலு நான் எடுத்து பார்த்தேன். நான் நேற்று எங்கள் டேட்டா அனலிஸ்ட் தம்பி கூட இருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த 4 விழுக்காடு ஓட்டும் பிரமுகர்கள் ஓட்டு தான். திருநாக்கரசு அண்ணன் எடுத்தார். எட்மண்ட் சாருக்கு கூட திருநெல்வேலியில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இதுதான் காங்கிரஸுக்கு நிலைமை. அப்புறம் 2014 அவங்க காங்கிரஸ் எடுத்த ஓட்டுன்னு பார்த்தா கூட 98 தனிஷ்லாஸ் நின்று கன்னியாகுமரியில் ஓட்டு வரல. 2014 ஹெச் வசந்தகுமார் நின்று ஜி.கே. வாசன் இருந்தனால 30 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வந்துட்டு. அதில் ஒரு மாறுபட்ட தன்மையை 98 காட்டிச்சு. 98 தங்கபால் தலைமையில் நிற்கும் போதும் 14 நிற்கும் போதும் 2 கடையில் ஒரு மாறுபட்ட தன்மையும் இருந்தது. பிரமுகர்கள் வாக்காக தான் இருந்தது. குறிப்பாக ஒரு ஜாதின்னு சொன்னால் காங்கிரஸுக்கு ஏமாளி ஜாதியா ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எய்த்து ஒர்க் பண்ணி காமராஜருக்கு டவுன் பாலே கொண்டு வந்த அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக ஏமாளி நாடார்கள் தான் கொஞ்சம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் போடுறாங்க. இதை தாண்டி யாருமே காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட்டர்ஸே கிடையாது. காங்கிரஸ்க்கு ஸ்ட்ராங் ஹோல்டான ஓட்டு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. மைனாரிட்டி ஓட்டு எங்க பின்னாடி இருக்குன்னு அடிக்கடி அது அசம்பிளி எலெக்ஷன்னா அது கூட இருக்காது. நம்ம தனிச்சு நிற்கும் போது இந்த 2 இதையும் முன் வச்சு தான் நான் என்னோட கருத்தை சொல்றேன். இவங்க 4 விழுக்காடு எடுக்கும்போது திமுக அணி 40 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. இவங்க இன்னொருத்தோட 4 எடுக்கும்போது திமுக அணி 25, 27 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. ஸோ திமுகவுக்கு செல்வாக்கு வளையத்தோட காங்கிரஸ் கம்பேர் பண்ணால் காங்கிரஸ் ரொம்ப சிறிய கட்சி தான். அது அவங்களுக்கு இன்னைக்கு இது வெளியே போனால் 2 விழுக்காடு வாக்கு கூட வராது. வட தமிழகத்தில் எடுத்துட்டிங்கன்னா கடைசியாக நாசே ராமச்சந்திரன் யாதவ் கம்யூனிட்டி, அவர் மகன் ராஜேஷ், இளைஞர் காங்கிரஸ் நினைக்கிறேன், அந்த தம்பி ஒரு 5 விழுக்காடு தாண்டினார். வேற யாருமே வட தமிழகத்தில் வாக்கு தாண்டவே இல்லை. ரொம்ப லோ ஓட்டு. அதுலேயும் ஜி.கே. வாசங்கிட்ட கொஞ்சம் எம்பிக்கள் போயிட்டாங்க. ஜோதிமணிக்கு 3 விழுக்காடு வாக்கு கோயம்புத்தூரில். அவங்கெல்லாம் ரொம்ப டாக் பேசுவாங்க ராகுல் காந்தி கூட நின்று. இவர் மாணித்தாவூருக்கு 4 விழுக்காடு வாக்கு. இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கும்னா சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஈரோடு கிழக்கு களத்தை விஜயை அடிக்கிறாரு. நீ கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்தால் கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால இவனும் பேச மாட்டான், யாரும் பேச மாட்டாங்க. அதில் என்டிஏ அடிக்கிறாரு, எடப்பாடி அடிக்கிறாரு. அதையும் தாண்டி கை சின்னம் இளங்கோவன் நின்று கை சின்னம் உதயசூரியன் கிட்ட சரண்டர் ஆகி நிற்க முடியாமல் போன காங்கிரஸ் மாணிக் தாகூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அடிக்கிறார். முடிஞ்சா மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வாய்கிலேயே பேசுறவங்க ஏதாவது பயிர் சொல்லுங்க, எல்லாம் சூனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு ஒரு ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் இடத்துல நடக்காதது மாதிரி காங்கிரஸ் ஜெயித்த இடத்துல காங்கிரஸ் பரிதாபமா நிற்க முடியாம ஓடன மாதிரி காட்டாம வேணா கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு போங்க. சீமான் சொல்றது நியாயங்கிறத வலைத்தளத்தில் உள்ள மக்கள் அதை உணர்வாங்க. ஸோ இந்த காங்கிரஸுக்கு திமுக அணியை விட்டு போனா 2 விழுக்காடு வாக்கு கூட வெளியே எடுக்க முடியாது. 4 முறை காங்கிரஸ் கூட 4.3% வாக்கெடுத்த முறை பைண்டிங்காக போயிட்டாங்க. அதில் ஜி.கே. வாசன் வெளியேறிட்டாரு. திரும்ப ஒரு தடவை தோத்தாலும் 3 தடவை ஜெயித்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை விட்டு வெளியேறினா 2 விழுக்காடு வாக்கு கூட வெளியேறாது. அதனாலதான் ஸ்டாலின் அல்டர்னேட்டா டிஎம்டிகே ஓபிஎஸ்னு அலைன்ஸை பெருசாக்கிட்டே போறாரா. காங்கிரஸ் என்ன பண்ணுங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தனியா போறதுக்கு ரெடி ஆகிக்கிடும் அப்படிங்கிற மோடு வந்துட்டாரா. ஸ்டாலினும் காங்கிரஸ் கூட்டணியை வெளியேற்றி சான்ஸ் எடுக்காண்டான்னு நினைக்கிறார். அதுதான் உண்மை. நான் இதில் வெளியேற்றுன்னு தான் எனக்கு ஆசை. மோடி சொன்ன பாரசைட் அந்த விமர்சனம் ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஸ்டாலின்ட்ட எக்ஸ்போஸ் ஆகணும், அகிலேஷ்ட எக்ஸ்போஸ் ஆகணும், தேஜஸ்வியோட எக்ஸ்போஸ் ஆகணும், ஹேமந்த் சோரன்ட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டு பாஜக சப்போர்ட் பண்ணி பதறிட்டார் வேணுகோபால். அதே மாதிரி மம்தாட்ட எக்ஸ்போஸ் ஆகணும், மீண்டும் 4வது முறை மோடி வரணுங்கிற வீகம் தான் எங்களுக்கும். ஒட்டுண்ணி காங்கிரஸுங்கிறதான் நாங்கள் காங்கிரஸ் சொல்கிறோம். அதைத்தான் தமிழ்நாடு சென்ட்ரிகாட் மோடி கொடுக்கூடிய ரிப்போர்ட்லையும் ஸ்டாலின் ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணாதது ஸ்டாலினுக்கு நம்ம பெரிய அளவில் பாராட்டணும். ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணாமலே 39 சீட்டையும் ஸ்டாலின் ஜெயித்துட்டார். இது ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தாங்கிற ரிப்போர்ட்டை தான் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே ஆன்டி ஸ்டாலின்னு பாஜகவுக்குள்ள ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க வேற மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம வெளிப்படையாகவே மீண்டும் குஜராத் பழமொழி தான், சிங்கம் மறைஞ்சது சண்டை போடாது, நிறைய நேரத்தில் சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுங்கிறத சொல்லும் போது நாம் இதுதான் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் காங்கிரஸை காலி பண்ணுறது தான், ஒட்டுண்ணி காங்கிரஸை காலி பண்ணுறது தான் நம்ம நோக்கம். காங்கிரஸுக்கும் மம்தாவுக்கும் பிரச்சனை உருவாக்குறது, காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் பிரச்சனை உருவாகணும், காங்கிரஸுக்கும் அஜ்மல் கான், ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அசாம்
அவங்களுக்கும் பிரச்சனை உருவாகணும். இப்படி காங்கிரஸுக்கும் என்சிபி சரத்பவாருக்கும் பிரச்சனை உருவாகணும். இப்படி ராகுல் காந்தி புண்ணியத்துல அது இந்த பிரச்சனையெல்லாம் பாஜக பண்ண வேண்டாம், ராகுல் காந்தியே புண்ணியத்துல அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுன்னா மோடிக்கு 4வது முறை வர்றது ரொம்ப ஈஸியாயிரும். இப்போ தமிழ்நாட்டில் திமுக மத்தியில ராகுல் ஒரு வில்லங்கிற இமேஜ் விழுந்துட்டு, மோடி என்ன இருந்தாலும் ஆனஸ்டா நேர்மையா இருக்கக்கூடிய ஆளு, சதி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. அடிச்சாரு சசிகலாவை சொல்லி தான் அடிச்சாரு, அடிக்கிறாரு விஜய அவருக்கு ஆள் சொல்லி தான் அடிக்கிறாரு. நம்ம கிட்ட டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நம்மகிட்ட டீலிங் மீன்ஸ் நம்ம எதிரி இல்லை, காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய திமுக தான் எதிரிங்கிற லெவலில் இருக்கிறாரு. காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால திமுக எதிரி தான், அந்த புள்ளிக்குள்ள தான் நம்மளை அணுகிறாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்குதுங்கிறத திமுக தொண்டர்களை இப்போ உணர்றாங்க. காங்கிரஸ் வந்து தங்களோட கெப்பாசிட்டி புரியாம ஒரு லெவல் மீறி ஆசைப்படுறாங்களா, ராகுல் காந்தியை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காங்களா அங்க உள்ளவங்க எல்லாம்? ராகுல் காந்தி கெப்பாசிட்டி இருக்கும்னா தான் ஈரோடு கிழக்குல நின்று இருக்கலாமே, விஜய்க்கு ஓட்டு இருக்கும்னா தான் ஈரோடு கிழக்குல நின்று இருக்கலாமே. கோழை நாய்கள் மாதிரி களத்தை விட்டு ஏன் விலகி போகணும்? களத்தை ஏன் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் விட்டு போகணும்? களத்தை ஏன் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு விட்டுட்டு போகணும்? களத்தை ஏன் தமிழ் தேசியம் திராவிட மண்ணு ரியல் களத்தை விட்டுட்டு போகணும்? அவங்களுக்கு ஸ்டாலின் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா 19 சொன்ன மாதிரி 24 சொல்லலைங்கிறது கோபம். எங்களை பொறுத்தவரை மோடி சப்போர்ட்டர்ஸ் பொறுத்தவரை எந்த ஒரு தலைவரும் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தன்னை முன்னிறுத்த தான் பார்ப்பாரு. ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தினது வந்து ராகுலை முன்னிறுத்தாதை விட தன்னை முன்னிறுத்தின ஸ்டாலின் வந்து பாராட்டுக்குரியவர் தான். நம்மளை பொறுத்தவரை எதிர்பாடையில தான் காங்கிரஸுக்கும் 10 கொடுத்து தான் போறாரு. பட் அந்த மேக்ரோ இதில் அது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறோம். இன்னொன்று, மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ராகுலுக்கும் சில இது இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கே ஸ்ட்ரென்த்தில் இவர் செல்வ பிறந்தகை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. காங்கிரஸில் உள்ள 17 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க, எம்பிக்களும் ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ராகுலுக்கு உண்மையிலே தைரியம் இருக்கும்னா ஈரோடு கிழக்கில் காங்கிரஸில் மாணிக் தாகூரை கேண்டிடேட்டாக கொண்டு போட்டிருக்கணும், பிரவீன் சக்கரவர்த்தியை கேண்டிடேட்டாக கொண்டு போட்டிருக்கணும். சீமாங்கிட்ட அட்டியும் உதயம் வாங்கி ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. வாய்க்கிலேயே மட்டும் பேச மட்டும் தெரியுது உங்களுக்கு. எனிவே பேரசைட் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகி போய் 2 விழுக்காடு வாக்க வெளியே கொண்டு மோடிக்கு நல்லதுதான், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அப்போ அவங்க டிவிகே கூட அலைன்ஸ் வச்சு டிவிகேவை பவர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. டிவிகேயும் களத்தை விட்டு ஓடின கட்சி தானே, களத்தை விட்டு ஓடினாங்க. பட் ஆனா நிறைய சர்வேஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய சர்வேங்கிறது ஏட்டு சுரக்க தானே. சர்வே தான் நாம் தமிழருக்கு சர்வேல வைக்கல, கமல்ஹாசனை தான் சர்வேல வச்சாங்க, தினகரனை தான் வச்சாங்க. தினகரனும் கமல்ஹாசனும் இன்எலிஜிபிள் பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆனதுல சீமான் தானே எழும்பினாரு. விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக தானே இருக்காரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக தானே இருந்தார். 39 கேண்டிடேட் அவர்கிட்ட இல்லையே. இப்போ 214 கேண்டிடேட்டு விஜய்கிட்ட இல்லை. இப்போ காங்கிரஸுக்கு 117 117 70 90 கொடுத்து ஒரு அலையன்ஸ் விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் வந்தோன்னா காங்கிரஸ் தொகுதியிலெல்லாம் சுயேட்சைகளை விசில் அடிக்கலாம். அப்படிதான் கொடுத்துருக்கு சின்னம். காங்கிரஸ் இருக்கிற தொகுதியில் சுயேட்சைகளை விசில் அடிக்கலாம். விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியாது, ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. பட் ராகுல் காந்தி அதை முடிவெடுத்துட்டு போனால் போகலாம். ராகுல் காந்தியால் அவருக்கு பலம் என்னன்னு நமக்கு தெரியும். 4.3க்கு மேலே அவர் வரல. அதுலேயும் வாசன் வெளியேறிட்டாரு. 4 தடவை திமுகனால அந்த ஓட்டு வெளியே வராது. இல்லை இப்போ நீங்களே இவ்வளோ சொல்கிறீங்க, அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து பிலோ 5 தான். அது போக தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸில் மோஸ்ட் ஆஃப் தம் மாதிரி டிஎம்கேவோட வெல்விஷராவோ இல்லை டிஎம்கே பார்ட்டாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஜஸ்ட் சீட்டு டிமாண்டுக்காக டிவிகேவை ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை? அப்படிதான் தெரியுது. விஜய் கூட போனால் பாதிக்கு மேற்பட்ட காங்கிரஸ்காரங்க திமுகவிலே உதயசூரிலே டிக்கெட் வாங்கி நின்றுவாங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே நின்று வாங்கி நிற்பாங்க. அதிர்ச்சியாக இருக்கும் பலரும். இல்லை இப்போ அவர் வந்து ராகுல் காந்தி மற்றவங்க மாதிரி இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமான உறவை மெயின்டைன் பண்ணாரு. பிரதர்னு கூப்பிட்டாரு. அதான் பர்த்டே ஒய் ப்ரோ நோ ப்ரோன்னு அண்ணாமலை போட்டு அடிச்சு தள்ளி இருக்கிறாரு. இதுல இருந்து அண்ணாமலை தெளிவா மோடிக்கு என்ன ஓட்டத்துக்கு தக்கன பேசுறாரு. கச்சத்து தங்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்துறதுனால கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு காங்கிரஸ் அடிக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததுல காங்கிரஸை தான் மோடி அடிக்கிறாரு. கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததை சீமான் மட்டும்தான் பேசுவாரு. தமிழக பாஜகக்காரன் யாரும் பேச மாட்டாங்க. அதுல திமுக அண்ணா திமுக ஒன்னா இருந்தனால அண்ணா திமுகவையும் அது பாதிக்கும். ஒரு காலகட்டம் அந்த எம்ஜிஆர் விளையிட்டாரு என்றாலும் அதில் உள்ள பலர் கூட கூட்டணி வச்சு அவங்க போனாலும் பாதிக்கனாலும் பேச கிடையாது. மோடி அந்த இடத்துக்குள்ள அடிக்கிறது காங்கிரஸ் அடிக்கிறாரு. இந்திரா காந்திக்கு இன்டர்நேஷனல் புகழுக்காக தமிழர்களோட மீன்பிடி உரிமையை கொடுத்துட்டாங்க போது மோடி அடிக்கிறாரு. சீமான அதை தொடர்ந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடியோட எண்ண ஓட்டம் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரியை தவிர
ஸ்டாலின் எதிரி அல்ல. ஸ்டாலின் தனியா இருந்தா பிரச்சனை இல்லை 100% பிரச்சனை இல்லை. இதுல தான் குருமூர்த்தி 21 நம்ம கிட்ட வந்து சிக்கிக்கிட்டாரு. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னபோது நான் காங்கிரஸ் படியில திமுக போயிடக்கூடாது, இதுதான் மோடிக்கு நோக்கம். ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட ஐயா அம்மா நடராசன் பெரிய ஆளு, கன்ஷிராமையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து பாஜகவுக்கே பாடம் படிச்சு கொடுத்தவர். அவர் இருந்திருப்பாருன்னா ஜேடிஎஸ் எங்க கூட கூட்டணிக்கு வர விட்டுருக்க மாட்டாரு, ஜெயந்த் சௌத்ரியை ஊப்பியில் விட்டுருக்க மாட்டாரு, பெரிய ஆளு. அதனால அவர் ராகுல் காந்திக்கு ஆளுன்னு அவருக்கு பாடம் படிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடியோட கூட சீட்டு ஷேரிங் எந்த அளவுக்கு இருப்பாங்க, ரஃபண்டப்பா இருப்பாங்களோ எனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா விஜய் அடிச்சு நறுக்கிடுவாங்கிறத சொன்னேன். விஜய்க்கு இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கு. அதான் பக்கி அடிச்சு கிளி பிடிச்சு போய் பதில் சொல்ல முடியாம இருக்கிறாரு விஜய். ரொம்ப பீதியில இருக்கிறாரு. அடி வாங்கிக்கிட்டு மோடி எதிர்க்க முடியாத நிலைமையில இருக்கிறார். அதுல அவர் வந்து தந்தமிழ் மக்கள்னு சொல்றது 100க்கு 100 கரெக்ட் தான். அவங்க முக்குலத்துறையும் தாண்டி தன் தமிழகத்துல நாடார் ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டி, அது மத பிரச்சனை இருக்கு, ஒரு பெரிய சமூகம். அந்த சமூகம் அடர்த்தியா வாழக்கூடிய கன்னியாகுமரியில நாம் தமிழர் சீமானை கீழே போயிட்டாரு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானை விட கீழே நான் பெனிஃபிட் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பறையர், செங்குந்தர், முக்குவர், இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எடப்பாடியை கைவிட்டதுனால கீழே போயிட்டாரு. தென் தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்துட்டாரு, திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துட்டாரு. ஸோ நாடார் மெஜாரிட்டியா நாடார் ஞான திரவியம் எம்பியா இருந்த இடம். அது பிறகு இப்போ காங்கிரஸ் உள்ள ஒரு நாடார் ஒருத்தர் ராபர்ட் புரூஸ் எம்பியா இருக்கிறாரு. கனிமொழி எம்பியா இருக்கக்கூடிய இடம். கேடி கோசல், ராம் தனுஷ்கோடி ஆயத்தன் இவங்கெல்லாம் எம்பியா இருந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விஜய் வசந்தகுமார். அப்போ இந்த நாடார்கள் பெரும்பாலும் எம்பியா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ள 3 டெபாசிட் இழந்திருக்கிறாரு. அப்போ இந்த இடம் தான் ஆர்டி ரவீந்திரன் துரைசாமி டீம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம். தேவர் அடிச்சதெல்லாம் டான்னு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடிச்சுட்டாரு, அதனால அவருக்கு பெரிய இமேஜ் வளையம் வரும்னு சொல்லும்போது நாடார்கள் ஓட்டு தேவர்களை அடிச்சுட்டாரு, அதனால நாடார்கள் போட்டுருவாங்கங்கிற ஒரு குறுங்கணக்கு, ஒரு நெகட்டிவ் கணக்கு ஒரு சிலர் போட்டாங்க. அப்போ நாடார்கள் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸாக இருக்காப்புல. எடப்பாடியோட அதிமுகவில் நாடார்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எடப்பாடி வந்து நாடார்களும் சேரும்னு சொல்லதில்லை. நாம களத்துக்குள்ள புகுந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லி 3 இடத்துக்குள்ளேயும் டெபாசிட் இழக்க வச்சோம். 1 இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா விருதுநகர்ல கேப்டன் பிரபாகரன் சிம்பதியில தேமுதிக ஏறி போச்சு. அவங்களும் கேப்டன் பிரபாகரன் சிம்பதி தான், எடப்பாடிக்கு ஓட்டு இல்லைங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து முக்குலத்தோர் ஓட்டு எதிராக போச்சுங்கிறத விஜய கரிசல்குளம் போன்ற பகுதிகளில் ராதிகாவுக்கே நம்பர் 1 ஓட்டு. ராதிகா அந்த களத்துக்குள்ள 3வது வந்தவங்களுக்கே நம்பர் 1 ஓட்டு மறவர் பூத்துகளில் இருக்குது. பிரபாகரன் சாத்தூர்ல என் தம்பி ஒருத்தன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவன் தான், விஜயகாந்த் கசும்பதேசன் ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். இதை தாண்டி மறவர் வாக்குகள் பெரிய அளவு ஓபிஎஸ்க்கு விழுந்ததுனால தான் அதிமுக கேண்டிடேட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தாரு. இதுல ஒரு பார்வை நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நான் மறவர்ங்கிற லெவலில் உள்ள இது நவாஸ் கனிக்கு தான் போச்சு, அதிமுகவுக்கு வரல. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க மதுரையில் அகமுடையார் கேண்டிடேட்டு டாக்டர் சரவணன், செல்வாக்கானவர் தான், நண்பர் தான், ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், கொஞ்சம் பொது பணிகள் எல்லாம் ஆட்களை வச்சுட்டு பவர்ஃபுல்லாக நிற்கக்கூடியது தான். அவரை ஒரு இன்டெலெக்சுவல் இந்த இதே மட்டுமே கொண்ட சீனிவாசன், ப்ரொஃபசர் சீனிவாசன் ஓரளவு அகமுடையாரெல்லாம் கூப்பிட்டு சில இதில் பண்ணாங்க கூட அவரோட ஃபேஸ் வந்து ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவருங்கிற ஃபேஸ் உள்ளவர். அவர் 3வது தள்ளிட்டாரு. திண்டுக்கல்ல முபாரக் வந்து ரெட்டையில 2வது தான் வந்தார். இதில் தென் மாவட்டத்தில் அவர் கொஞ்சம் உருப்படியாக ஓட்டு விழுந்ததுன்னா சிவகங்கையில் கள்ளர் ஓட்டு விழுந்து. ஏன்னா செட்டியார் கேண்டிடேட்டு காங்கிரஸில் திமுக கூட்டணியில், யாதவர் கேண்டிடேட்டு என்டிஏல தேவநாதன் யாதவ், அகமுடையார் கேண்டிடேட்டு சீமான் கிட்ட. ஸோ சீமானுக்கும் அதிக ஓட்டு தென் மாவட்டத்தில் விழுந்தது. அகமுடையார் கன்சால்டேஷன் அங்கே கொஞ்சம் கொடுத்து அதிக ஓட்டு விழுந்து, கள்ளர் ஒன்லி கள்ளர் அந்த கேண்டிடேட்டுங்கிறனால அவருக்கு அங்கே விழுந்தது. ஸோ இந்த சிவகங்கை தாண்டி பார்த்தா தென் மாவட்டத்தில் அவருக்கு பெரிய பின்னடைவு தான். ஸோ தென் மாவட்ட பின்னடைவுங்கிறது வந்து நாடார்கள்ட்ட அவருக்கு இருக்குது, மீனவர்கள்ட்ட இருக்குது, வெள்ளாளர்கள்ட்ட இருக்குது, அகமுடையார்ட்ட இருக்குது, மறவர்கள்ட்ட இருக்குது. கொஞ்சம் சிவகங்கை கள்ளர்கள்ட்ட மட்டும்தான் அது இல்லாமல் இருக்குது. அது கூட ரொம்ப டீப்பாக பார்த்த சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்மெண்ட் வைஸ் பார்த்து எடப்பாடியை கொஞ்சம் காப்பாற்றி விட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையருக்கு ராஜ்யசபா கொடுப்பாரா என்னன்னு தெரியல சார், நீங்கள் முத்தரையர்களுக்காக பேசுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வன்னியர் வெள்ளாள கொண்டரை தாண்டி ரெட்டலை எம்ஜிஆர்ன்னு கடந்த காலத்துக்காக போட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையர்களுக்கு ஒரு என்ன செய்ய போறாருன்னு தெரியல.
இப்போ முத்திரையர்களில் கே செல்வகுமாரை திமுக தட்டி தூக்கிட்டாங்க. நல்ல ஒரு செல்வகுமாருக்கு டிக்கெட் கொடுக்கறது திமுகவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி வன்னியர் ஓட்டை உடைக்கிறதுக்கு குருவுக்கு மகளுக்கு டிக்கெட் கொடுக்குறதும் ஒரு லாபத்தை கொடுக்கலாம்னு நான் கருதுறேன். செல்வகுமார் நிரூபிச்சவர், குரு மகளுக்கு இமேஜ் தான் இருக்குது. தென் மாவட்ட இந்த இதுக்குள்ள நீங்க பார்க்கும்போது எல்லா ஜாதியுமே அவரை கைவிட்டதா தான் தெரியுது. தேவருக்கு எதிராக நாடார் தேவேந்திரர்கள் ஓட்டு போடுவாங்கிறது இல்ல. முக்குளத்தோர் மட்டும் இல்ல, என்டையர் சவுத்தே வந்து எடப்பாடிக்கு எதிர் மனநிலையில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் ஓபிஎஸ் சொல்றது நியாயமான பொதுவான பார்வையா தான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இளமறை காயெல்லாம் இல்ல, வெளிப்படையாட்டு எந்த காஸ்டும் இல்ல. பார்த்தா கொஞ்சம் முத்திரையர்கள் போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் சிவகங்கையில கள்ளர் கேண்டிடேட் போட்டு 20 விழுக்காடு எடுத்ததுனால கள்ளர்னு கொடுத்தா கூட டீப்பா பார்த்தா முத்திரையர் ரெட்டையில இதுல தான் போட்டிருப்பாப்புல. இன்னும் எத்தனை நாள் தான் முத்திரையர்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்கன்னு எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் போட போறாங்களோன்னு தெரியல. அப்கோர்ஸ் அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து சமூக நீதிக்கு சார்பாக அவங்களுக்கு முத்திரையர் கொடுத்தாங்கன்னா போடுறதுல தப்பு இல்லை. நான் முத்திரையர் எடப்பாடி போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ராஜ்யசபா கொடுத்து முத்திரையர்களை அவர் அரவணைச்சாருன்னா போடுறதுல தப்பு இல்லைங்கிற கருத்தையை நான் சொல்லுவேன். ஏன்னா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக நம்ம போராடும் போது சி.வி. சண்முகம், எடப்பாடி போன்றவங்களெல்லாம் ஓங்கி முகங்காட்டி அடிச்சாதான் நம்ம எந்த சமூகத்துக்கு நிற்கிறோமோ தாழக்கிடப்பாரை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்த நாம இந்த இவங்களுக்கு உருட்டல் மிரட்டல் எல்லாம் தட்டி தூக்கி போட்டாதான் அந்த நியாயம் கிடைக்கும். படத்தில் நியாயமாட்டும் பேசணும். முத்திரையர் ரெட்டலைக்கு போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு தான் எடப்பாடி கட்சி நடத்துறாரு. ஒரு ராஜ்யசபா கொடுத்தா அவங்க அதை பரிசீலிக்கிறதுலையும் தப்பு இல்லை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.